வணக்கம். செல்வகுமாரின் வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கும் தெற்கு ஆந்திரா மற்றும் தெற்கு கர்நாடகா ஒட்டுமொத்த தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 19 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. குறிப்பாக சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 3 நாட்கள் குறைந்தபட்சம் ஒரு 48 மணி நேர மழைப்பொழிவு காத்திருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி வடகடலோரம் முதல் தமிழ்நாட்டின் வடகடலோரம் முதல் ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசா வரை நீடித்து நின்று காணப்படுகிறது. இது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக கர்நாடக வழியாக தமிழ்நாட்டின் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வடகடலோர மாவட்டங்களில் காற்றை குவிக்கிறது. நள்ளிரவு அதிகாலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கிறது. நேற்று முன்தினம் சற்று முன்கூட்டிய மழைப்பொழிவை தொடங்கி அதிகாலை வரை மழைப்பொழிவை கொடுத்தது. நேற்றைக்கு நள்ளிரவு மழைப்பொழிவை தொடங்கி விடியும் வரை மழைப்பொழிவை கொடுத்தது. இப்பொழுதும் மழைப்பொழிவு இந்த அதிகாலை நேரத்தில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூறலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மழைப்பொழிவு இன்றைக்கு கேரளாவிலே பலத்த மழைப்பொழிவாக தொடங்கி தெற்கு கர்நாடகாவின் மைசூரு, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுத்து தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கு கொடுத்து பிறகு திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரி, அதற்கு பிறகு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இன்றைக்கு மாலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட கனமழை பொழிவு தெரிகிறது. குறிப்பாக கடலூர் முதல் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் ஆந்திர பகுதிக்கும் தெலுங்கானாவிற்கும் கர்நாடகாவிற்கும் மிக கனமழை பொழிவு தெரிகிறது. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் அதற்கு வடக்கே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு உறுதியாக நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. டெல்டாவிற்கும் தெரிகிறது. டெல்டாவில் ஒரு சில இடங்களில் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் இந்த மழைப்பொழிவு விலகிவிடும். ஆனால் வடகடலோரம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் விழுப்புரத்திற்கும் புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள பகுதி எல்லாமே விடிய விடிய மழைப்பொழிவு தெரிகிறது. நாளை விடிந்தும் காலையிலும் மழைப்பொழிவு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னை, திருவள்ளூரில் நள்ளிரவு நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை வரை தொடரக்கூடிய மழை கனமழைப்பொழிவாக தெரிகிறது. இந்த மழைப்பொழிவு பிறகு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவிற்கும் நாளை பகலிலே மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. நாளை 20ஆம் தேதியும் பொழுது விடிந்தாலும் தூறலும் சாரலும் மேகமூட்ட வானிலையையும் மீண்டும் மாலையிலிருந்து வலுத்த மழைப்பொழிவையும் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவில் மீண்டும் கனமழைப்பொழிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து 21ஆம் தேதியும் இந்த மழைப்பொழிவு சென்னையில் தொடரும். 22ஆம் தேதி இரவு வரைக்கும் தொடர் மழைப்பொழிவாக தொடர் மேகமூட்டம், அவ்வப்பொழுது லேசான மழை, மிதமான மழை, தொடர் தூறல், விட்டு தூறல், அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் என்று வானிலை மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும். இதனிடையே கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை வலுத்து குறிப்பாக தெற்கு கேரளா, தெற்கு தமிழ்நாட்டிலும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு தொடர் மழைப்பொழிவை காற்றை குவித்து ஆந்திர பிரதேசம் மற்றும் அதன் ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு கனமழைப்பொழிவையும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிக கனமழைப்பொழிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 48 மணி நேர தொடர் மழைப்பொழிவு, தூறல் மழைப்பொழிவு, விட்டு லேசான மிதமான மழை, சற்று கனமழை, அவ்வப்பொழுது ஆங்காங்கே கனமழை, மொத்தமாக சேர்த்தால் மிக கனமழை பொழிவு கூட அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி வரக்கூடிய நாட்களிலே வரக்கூடிய 24, 25ஆம் தேதி வரைக்கும் வடகடலோர ஆந்திர எல்லையோர மற்றும் கர்நாடக எல்லையோர அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளிலும் ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கணவாய் காற்று பகுதிகளுக்கும் சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக வடகடலோரம் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும் என்பதில் மாற்றமில்லை. அடுத்தது அனைத்து வட உள் மாவட்டங்கள், ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள். அதுக்கு அடுத்த இடத்தை நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை, அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகள். கிட்டத்தட்ட சென்னை, திருவள்ளூரில் கூட 2 நாளில் நிறைவடைஞ்சிடும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 25ஆம் தேதி வரை மழை இருக்கிறது, நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வு 25ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுத்தாலும் அடுத்த நிகழ்வும் தொடர்ந்து
கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக காற்று இருக்கும் என்பதனால தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மாத இறுதி வரை இருக்கிறது. வரக்கூடிய இன்று 19ஆம் தேதி மதியம் முதல் வரக்கூடிய 25ஆம் தேதி வரை மிக கனமழை பொழிவு கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகள், நீலகிரி மாவட்டம் பரம்பிக்குளம் நீர்பிடிப்பு பகுதிகள், சோலையாறு பகுதி, முல்லை பெரியாறு அணைக்கட்டு பகுதி மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் குற்றால அருவிக்கு வெள்ளப்பெருப்பை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து மழைப்பொழிவு இன்றிலிருந்து படிப்படியாக அதிகரித்து தீவிர மழைப்பொழிவு 25ஆம் தேதி வரை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக மாத இறுதியில் உருவாக்கக்கூடிய நிகழ்வு வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு சென்றாலும் தென்சீன கடற்பகுதி பசிபிக் பெருங்கடலில் உருவாகி சீன பகுதி வழியாக கடக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி தொடர்ந்து காற்று கட்டுப்பாட்டு அமைப்பாக வங்கக்கடல் நிகழ்வு இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் கேரளா வழியாக தென்மேற்கு பருவக்காற்று நுழையும் என்பதனால கேரளாவில் தொடர்ந்து இந்த மாத இறுதி வரை நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். இப்படி ஆகஸ்ட் மாதத்தில் 3 நிகழ்வுகளுக்கு குறையாமல் நல்ல வலுவான மழைப்பொழிவை தரும் நிகழ்வு இருக்குது. செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து மிக பலத்த மழைப்பொழிவெல்லாம் இருக்குது. அக்டோபர் மாதம் முதல் 2 வாரம் வலுத்த மழை இருக்குது. அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே வரக்கூடிய வாரங்களிலே படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரித்தும் ஆகஸ்ட் விட செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து தீவிர மழைப்பொழிவு. செப்டம்பர் 2வது வாரத்தில் தொடங்கும் மழை அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் சுமார் 30 நாட்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வலுவான நிகழ்வுகள் காத்திருக்கிறது. காற்று சுழற்சிகளும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்பொழிவையும் காற்று சுழற்சி மழைப்பொழிவையும் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. கண்டிப்பாக மேட்டூர் உள்ளிட்ட அணைகள் தொடர்ந்து முழு கொள்ளளவிலேயே இருந்து கொண்டே இருக்கும். மீண்டும் வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு மேட்டூர் அணையை நிரப்பி முழு கொள்ளளவில் வைத்துக்கொண்டு உபரி நீர் தொடர்ந்து திறக்கும் வகையில் பாசனத்திற்கு தேவையான அளவு உபரி நீர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆகவே மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது. தொடர்ந்து சராசரிக்கு கூடுதலான மழைப்பொழிவு உங்களுக்கும் கிடைக்கும், ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் கிடைக்கும். சூரியன் குத்துக்கத்து தெற்கு நோக்கி வருகிற காரணத்தினாலே கண்டிப்பாக தென் மாநிலங்களுக்கு மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடையும். ஜூலை விட ஆகஸ்ட் விட செப்டம்பர் மிகச்சிறப்பான மழை இருக்குது. அக்டோபர் 10 தேதி 15 தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து வலுவாக நீடித்து கொண்டிருக்கும். தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து வலுவாக நீடித்து கொண்டிருக்க அது அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழையாக மாறி தென்மேற்கு பருவமழை முடிவடையும் அதே நாளிலேயே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அளவிற்கு தீவிர தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய மாதங்களிலே இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும், மழைநீரை சேகரித்திடவும், கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்யுங்கள். நன்றி.